Hi everyone, welcome to Ashiba's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான லஞ்ச் vlog தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல்ல click பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு லஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஏனா chicken சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏனா எங்க வீட்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பீஃப், மீன், மட்டன் இந்த மாதிரி தான் எடுப்போம். chicken வந்து ரேரா தான் எடுப்போம். சோ ரொம்ப நாள் ஆனனால chicken சாப்பிடணும் போல இருந்தனால ஹஸ்பண்ட் chicken வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோ chicken குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குழம்பு வச்சு தான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால நெய் சோறு வச்சிட்டு குழம்பு வச்சிட்டு எப்பவே போல பொரிச்சிரலாம். இந்த காம்போ வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான காம்போங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அரை பட்டை, அன்னாச்சி போல இத்துணூண்டு உடைச்சி போட்டுருவேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை இதுதாங்க நான் சேர்த்துப்பேன் மசாலாவா. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா. 3 பச்சை மிளகா ஏன் சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 சேர்த்துப்பேன். இப்போ நான் வந்து 1.5 கப் அரிசி எடுத்துக்க போகிறேன். அதனால வந்துட்டு 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணியே சேர்த்துக்கிட்டாச்சு. அது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலை, கொஞ்சோண்டு புதினா தலை. மல்லி புதினா தான் இதோட டேஸ்ட்டேவும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க வேண்டியது தான். 1 கப்புக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துப்பேன், அதாவது 1 டேபிள் ஸ்பூனு. ஸோ இது 1.5 கப்புன்றனால 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகவே கூடாதுங்க. ஆனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினோடனே கொஞ்சோண்டு தயிரை சேர்த்துட்டு ஒரே ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். தயிரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு கிண்டக்கூடாது, ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அரிசி எடுத்தேன்னா நான் வந்து எப்போ போல் 2 கப் தண்ணி தான் வைப்பேன். அது வந்து பாஸ்மதி ரைஸ் செய்கிறப்ப கொஞ்சம் டிஃபர் ஆகும், சீரக சம்பாவுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு அரை கப்பு வரைக்கும் குறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் நார்மல் அரிசி தான் எடுத்துருக்கனால 2 கப்பே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அரிசியை வந்துட்டு நல்லா ஊற வச்சிடணுங்க. கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு விசில் வந்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா உதிரியாக வரும். நான் வந்து எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன்னா, ஒன்று விசில் அதிகமாக விட்டுருவேன், ஒரு சில டைம் வந்துட்டு கரெக்டாக பார்க்காம கவனிக்காமல், இல்லாட்டி ஒரு சில டைம் அவசரமாக பண்ணுறதுனால ஊற வைக்காமல் பண்ணுவேன். அப்போல்லாம் நல்லாவே வந்திருக்காது. ஸோ அரிசியையும் குக்கரில் வச்சு விட்டாச்சு, அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சிக்கனை வந்து குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக எல்லாமே பிரிக்கணும். ஃபுல்லாகவும் செய்யலாமா இல்லாட்டி அதை எடுத்து வச்சிடலாமான்னு யோசிச்சுட்டே பிரிச்சுட்டு இருந்தேன். நான் எப்படி எடுத்து வைப்பேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்கை கறியாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சில்லி பொரிக்கிறது தாங்க போடுவேன். ஸோ அது எலும்போடு சேர்ந்து சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கறி எல்லாத்தையுமே நான் குழம்புக்கு தான் போடுவேன். இப்போ குழம்பு தாளிக்க வேண்டியது தான். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நான் கம்மியாக தாங்க சேர்த்துப்பேன், இல்லாட்டி குழம்பு ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஏன்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கனால வெங்காயம் கொஞ்சம் தான் சேர்த்துப்பேன். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுமே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி நம்ம அதை சேர்க்குறப்ப கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு கூட சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தாளிக்கிறப்ப சேர்க்குற பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இது கூட வந்து நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாலும் குழம்பு ஓரளவுக்கு ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வெங்காயமும் சரி தக்காளியும் சரி குழம்பு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்ந்து அது கூடவே வதங்கட்டும். இது நான் வந்து மசாலா பொடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா கொடுத்த மசாலா பொடி கொஞ்சோன்னு சேர்த்துப்பேன். அது கூட வந்துட்டு இந்த சக்தி சிக்கன் மசாலா பொடி வந்துட்டு தாராளமாக சேர்த்துப்பேன். இதுதான் குழம்புக்கு நிறைய டேஸ்ட்டே கொடுக்கும் நான் வைக்கிற குழம்புக்கு. இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் இது கூடயே நான் சேர்த்துப்பேன், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட எங்கள் அம்மா கொடுத்த கரம் மசாலா பொடி வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துப்பேங்க. அவ்வளோதான் நான் கறி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு நான் சேர்க்குற மசாலா பொடி. இப்போ இந்த மசாலா பொடி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துற வேண்டியது தான். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நல்லா சுருள அதிலே வதக்கி விடலாம். அப்போ தான் மசாலா நல்லா பிடிச்சிக்கிறோம். குழம்பு வைக்கிறப்ப மோஸ்ட்லி அந்த மசாலாவில் சிக்கனில் வந்து சில சமயம் பிடிக்காது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி அந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் கிண்டாமல் டக்குன்னு அப்படி தேங்காய் ஊற்றி விட்ருப்போம். அப்படி பண்ணோன்னா மசாலா நல்லாவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கிறோம். உப்பு சேர்த்துற வேண்டியதாக கறிக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ வந்து நான் தேங்காயில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மூடி தேங்காய், அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன்.
டேஸ்ட்டுக்காக. கசகசா சேர்த்து செய்கிறப்ப கறி குழம்பு எல்லாமே சூப்பராக வருங்க. சால்னாக்கெலாம் மோஸ்ட்லி கசகசா யூஸ் பண்ணிடுவேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேங்க. சிக்கன் குழம்பு வச்சாலே சோம்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அப்புறம் சோம்பு வாசனை ரொம்ப அடிக்கும். ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொதிக்கிறப்ப தண்ணி அது வற்றவும் செய்யும், கறியும் அந்த டைம் வேகணும். அதனால் தண்ணி வந்துட்டு தாராளமாகவே ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி போடுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஎஃப்சி மாதிரி அந்த கிறிஸ்பி சிக்கன் மாதிரி செய்யலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம், ஏன்னா அது வந்து வீட்டில் ஓட்ஸ் இல்லை மெயினாக, அதனால செய்ய முடியாது அப்படின்றதுக்காக கட் பண்ணிவிட்டு சில்லியே செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். சில்லி செய்கிறப்ப வந்துட்டு பீசஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சக்கக்கறி வந்துட்டு சீக்கிரம் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த சக்கக்கறியெல்லாம் வந்துட்டு நம்ம சில்லி பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இது காலியும் ஆயிரும். குழம்புல போட்டோம் அப்படின்னா சக்கக்கறி வந்து அவ்வளோக்கா நான் வந்துட்டு விரும்ப மாட்டேன். அதனாலே மெயினாக வந்துட்டு இந்த சக்கக்கறி எல்லாத்தையுமே பொரிச்சிடுறது. இந்த சக்கக்கறி வந்துட்டு நம்ம கிரேவி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பக்காவாக இருக்கும், சில்லிக்கும் பக்காவாக இருக்கும். குழம்புக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு என்னமோ சூட் ஆகிற மாதிரி தெரில. அதே மாதிரி பிரியாணிக்கும் வந்துட்டு நான் அவ்வளோக்கா சேர்த்துக்க மாட்டேங்க. அதனாலே அதை தனியாக எடுத்து பொரிச்சிடுறது. பொரிச்சா சூப்பராக இருக்குங்க, சக்கக்கறி மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா சிக்கன் 65 பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து மசாலா வந்து எப்படி சேர்க்குறோமோ அதுதாங்க டேஸ்ட்டு. சும்மா ஒரு நார்மல் ஒரு சிக்கன் பொடியை கூட போட்டு நம்ம பொரிச்சிடலாம், ஆனால் அது சிக்கன் 65 ஃபீல் வந்து அதில் வராது. நம்ம கரெக்டாக எல்லா பொருட்களையுமே ஒன்றா சேர்த்து நம்ம மசாலா போட்டு பொரிக்கிறப்ப தான் அதோட டேஸ்ட்டே வந்துட்டு சூப்பராக இருக்கும். கடையில் ரோட் சைடெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடையிலலாம் சில்லி போட்டு கொடுப்பாங்க. அவங்களாம் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க மசாலா வந்துட்டு எல்லாமே நிறையா போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்து நான் தோல் சீவி சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்புனாலும் சரி, மட்டன் குழம்புலாம் சரி, தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்புல உருளைக்கிழங்கு வந்து போட்டால் தான் ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த குழம்புல வந்துட்டு நான் வந்து கத்திரிக்காவும் கட் பண்ணி போடுவேங்க. சிக்கன் குழம்புலையும் சரி, மட்டன் குழம்புலையும் சரி, அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிட்றப்பையும் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கறி எல்லாமே. இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 2 கொதி கொதிச்சோடனே அடுப்பு வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஆஃப் பண்ணியாச்சு. ரைஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவியெல்லாம் போயிடுச்சு. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஓவராக வந்து வதக்கலை, கரெக்டாக வதக்கினால கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலராக இருக்குது, உதிரி உதிரியாகவும் வந்துருக்கு, சுத்தமாக குலையவே இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். வீட்டில் மாவு எல்லாமே சுத்தமாக தீர்ந்து போச்சுங்க. அதனால் சைடு பை சைடு மாவாட்டுறதுக்கு எல்லாத்தையுமே ஊற போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 4:1 அந்த பங்கில் தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு உளுந்து, 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இப்போயாச்சும் இட்லி ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம். சிக்கனுக்கும் பொரிக்கிறதுக்கு வடச்சட்டில் போட்டு விட்டாச்சுங்க. இது வந்து பொரித்து எடுத்தது. நான் வந்து எப்பயுமே சில்லி எப்படி பொரிப்பேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கிறிஸ்பியாக பொரிக்கவே மாட்டேங்க. கிறிஸ்பியாக இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்காது, எனக்கும் வந்துட்டு பிடிக்காது. ஓரளவுக்கு பதமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எப்படி எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோடனே ஃபுல்லாக இருக்கிறப்ப போட்டுடணும். ஆயில் ஃபுல்லாக இருக்கிறப்ப போட்டுட்டு அடியில் வந்துட்டு நல்லா வெந்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி விட்றப்ப சிம்மில் வச்சு விட்றணும். அப்போ வந்து இந்த கிறிஸ்பினஸ் வராது, ஆனால் அதே சமயத்தில் நல்லா வெந்துடவும் செஞ்சிடும். சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாலே சூப்பராக வெந்துருங்க. நான் வந்து அப்படி தான் எப்போயுமே வேக வைப்பேன். நான் எப்போ பொரிச்சாலுமே சிக்கன் வந்துட்டு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரவே வராதுங்க. அது கூட லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூளை தூவிட்டு ஒரு லெமனை புழிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நானே ஹஸ்பண்டும் உட்காந்தாச்சு. குழம்பு சூப்பராக பக்காவாக வந்திருக்கு. குழம்பு வந்து கொதிக்கிறப்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு, என்னன்னே தெரில. ஆனால் இருந்தாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சிக்கன் 65 மசாலாவும் பக்காவாக வந்துருச்சுங்க. இந்த சிக்கன் 65க்கு நான் என்னென்ன மசாலா சேர்த்தேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண ஏன்னா மறந்து போயிடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் தவறாமல் வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.